Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ChatGPTயோட யூசேஜை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all, ChatGPTங்கிறது ஒரு விதமான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாடல் ஓப்பன் ஏஐயால் பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணப்பட்டது. அண்ட் அந்த ஜிபிடி அப்படிங்கிறதுக்கான அந்த ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஜெனரேட்டிவ் ப்ரீ ட்ரெயின்ட் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ ChatGPTயை ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா அது ஒரு சேட் பாட், அதாவது கான்வர்சேஷனல் ஏஐ சிஸ்டம், உரையாடக்கூடிய செயற்கையான நுண்ணறிவு அமைப்பு. ஸோ இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா இன்புட்டில் நமக்கு என்ன தேவையோ அதை ஆஸ் அ டெக்ஸ்ட்டாக கொடுக்க போகிறோம். அதுக்கான ஆன்சர் தான் பார்த்திங்கன்னா ஆஸ் அ அவுட்புட்டாக நமக்கு வரப்போகுது. ஸோ அப்போது இந்த சர்வீஸை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான நிறைய விஷயங்களை பார்த்திங்கன்னா பூர்த்தி செஞ்சுக்க முடியும். ஸோ இதை எப்படி ஆக்சஸ் பண்ணலாம், எப்படி நாம் இதை யூஸ் பண்ணலாங்கிறத குயிக்காக பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி ஓப்பன் ஏஐ சர்ச் பண்ணி அஃபிஷியல் சைட்குள்ளே வந்துடலாம். ஸோ இங்கே டாப்லேயே பார்த்தோம்னா இன்ட்ரடியூசிங் ChatGPT ரிசர்ச்ன்னு இருக்கு இல்லையா, நீங்கள் அதை கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை அப்படியே பாட்டமில் வந்தோம்னா ஓப்பன் ஏஐ கீழே அந்த ஃபீச்சர்ட் செக்ஷனில் பார்த்தோம்னா ChatGPT உண்டு. ஸோ கிளிக் பண்ணி அஃபிஷியல் பேஜுக்குள்ளே போயிடலாம். அண்ட் இங்கே ட்ரை ChatGPT. ஸோ முதல்ல நாம் யூஸ் பண்ணும் போது கண்டிப்பாக சைன்அப் பண்ணணும். ஸோ சைன்அப் பண்ணும் போது உங்களுடைய நேம் என்ன அண்ட் மொபைல் நம்பர் ஓடிபி வெரிஃபிகேஷனுக்காக கேட்கப்படும். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி தாராளமாக நீங்கள் சைன்அப் பண்ணிக்கலாம். ஸோ நாம் ஏற்கனவே சைன்அப் பண்ணது தான். ஸோ லாகின் பண்ணிக்கலாம். நம்மளுடைய கூகுள் ஐடியை யூஸ் பண்ணி நாம் இதை லாகின் பண்ணிக்கலாம். ஸோ லாகின் பண்ண கையோட ChatGPTயோட யூசேஜ் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் கேப்பபிலிட்டிஸ் அண்ட் கூடவே பார்த்தீங்கன்னா இதோட லிமிட்டேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக ஒரு வாட்டி நீங்கள் இதை ரீட் பண்ணிடுங்க. ஸோ நமக்கு தேவையான நியூ சேட்டை நம்ம இங்கே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போதைக்கு இந்த சர்வீஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்குது. மேபி ஆர் கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா இந்த சர்வீஸ் மானிட்டைஸ்டு பிளாட்ஃபார்மாக மாறலாம், பெய்டு பிளாட்ஃபார்மாக பார்த்திங்கன்னா மாறுறதுக்கு நிறையாவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃப்ரீயாக இருக்கும் போது தாராளமாக நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நாம் இந்த சேட்டில் என்னென்ன விஷயங்கள் கேட்கலாம், எப்படிலாம் இதை யூஸ் பண்ணலாங்கிற ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ தெளிவாக கவனிங்க. உதாரணத்துக்கு தமிழ் லாங்குவேஜை பேஸ் பண்ணி ஒரு போயம் பார்த்திங்கன்னா எழுதணும். ஸோ அப்போ நாம் இங்கே என்ன பண்ணலாம், சேட்டில் ரைட் போயம் அபவுட் தமிழ் லாங்குவேஜ் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஜஸ்ட் நம்ம தமிழ் கொடுத்துட்டு என்டர் கொடுக்கலாம். ஸோ அப்போது தமிழ் லாங்குவேஜை பேஸ் பண்ணி பர்ஃபெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு போயம் நமக்கு க்ரியேட் ஆயாச்சு. ஸோ இந்த போயம் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. பட் இன்னும் எக்ஸ்ட்ரா லைன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரொம்ப சிம்பிள், இது ஒரு கான்வர்சேஷன் மாதிரி தானே. ஸோ அப்போது எக்ஸ்ட்ரா லைன்ஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதும். ஸோ அப்போது உங்களுக்கு இன்னும் பார்த்திங்கன்னா அதே போயமில் எக்ஸ்ட்ரா லைன்ஸ் பார்த்திங்கன்னா வந்துடும். ஸோ எக்ஸ்ட்ரா லைன்ஸ் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்தாச்சு. அண்ட் அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தோம்னா என்னென்ன சேட்ஸ், ப்ரீவியஸ் சேட்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா லிஸ்ட்டில் வந்துடும். நாம் இப்போதைக்கு ஒரே ஒரு சேட் தான் பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணுறோம். ஒருவேளை நீங்கள் புது சேட் வந்து க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அது எல்லாமே இங்கே லிஸ்ட்டில் உண்டு. வேணும்னா நீங்கள் அந்த சேட்டை இங்கேருந்து என்ன பண்ணலாம், கிளியர் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் கான்வர்சேஷன்ஸையும் நீங்கள் கிளியர் பண்ணிக்க முடியும். இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக்கான சேட்டை தான் நீங்கள் டெலீட் பண்ண போகிறீங்கன்னா இங்கே டெலீட் ஆப்ஷன் இருக்குது. டெலீட் கிளிக் பண்ணி அந்த டிக் மார்க் கொடுத்தோம்னா பர்ஃபெக்டாக நமக்கு டெலீட் ஆகிடும். ஓகே, ஸோ இன்னும் நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். உதாரணத்துக்கு இப்போ எனக்கு மில்கி வேனா என்ன அப்படிங்கிறது சிம்பிளான ஒரு ஃபார்மில் தெரியணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், வாட் இஸ் மில்கி வே இன் சிம்பிள் வேர்ட்ஸ்ன்னு கொடுத்துடலாம். ஸோ அப்போது சிம்பிள் வேர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா மில்கி வேனா என்ன அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக ஒரு அந்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு கிடச்சிரும். இல்லை இதுவே இன்னும் சிம்பிளாக வேணும் அப்படின்னும் போது ஈவன் மோர் சிம்பிள் அப்படின்னு நான் கொடுக்குறேன். வருமானு தெரியல, பட் பார்ப்போம். ஓகே, ஸோ மேலே இருக்கிறத விட இது இன்னுமே பார்த்திங்கன்னா சிம்பிளான ஒரு ரிசல்ட், சிம்பிளான ஆன்சர் பார்த்திங்கன்னா கிடச்சாச்சு. மேபி இப்போ வந்து ஒரு வெஜிடபிள் பிரியாணியோட ரெசிபி எனக்கு தேவை. ஓகே, ஸோ அப்போ அதையும் நம்ம என்ன பண்ணலாம், கேட்கலாம். ஜஸ்ட் நம்ம என்ட்ரு கொடுக்கலாம். ஸோ அப்போது குக்கிங்க்கு தேவையான ரெசிபியாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது உங்களுக்கு அந்த DIY ஸ்டெப்ஸுக்கு தேவையான ஏதாவது உங்களுக்கு ஸ்டெப்ஸ் வேணும்னும் போது தாராளமாக நீங்கள் இங்கேருந்து எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்தாச்சு. அண்ட் அடுத்தது அதை எப்படி வந்து சமைக்கணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ கீழே ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. திஸ் ரெசிபி இஸ் அ ஜெனரல் கைட் அண்ட் யூ கேன் அட்ஜஸ்ட் த இன்க்ரீடியன்ட் அண்ட் குவான்டிட்டி ஆஸ் பெர் யுவர் டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது. இல்லை டிஃப்ரெண்ட் வெஜிடபிள்ஸோ நட்ஸோ ஸ்பைசஸோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, சரி. ஒருவேளை ஒரு சாங் வந்து எழுதணும் அப்படின்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ அப்போது ரைட் அ சாங்
வித் கிட்டார் கார்ட்ஸோட பார்த்தீங்கன்னா எனக்கு தேவை. ஸோ அப்போது இப்போ மியூசிக்கோட நமக்கு தேவை இல்லையா? ஸோ வித் கிட்டார் கார்ட்ஸ். ஸோ அப்போது எண்ட்லெஸ்ஸை பேஸ் பண்ணி ஒரு சாங் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. verse 1 கோரஸ், verse 2 கோரஸ், பிரிட்ஜு, ஈவன் அவுட்ரோ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்தாச்சு. அண்ட் எப்பயும் போல் இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரம்மிங் பேட்டர்ன்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா அதையும் ட்ரை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, ஒருவேளை இன்னும் உங்களுக்கு இதில் வந்து பியானோ கார்ட்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணணும் மேபி அப்படிலாம் வேணும்னா அதையும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா எக்ஸ்ட்ரா என்ன பண்ணலாம் கொடுத்துக்கலாம். நம்ம என்ன ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆட் சம் பியானோ. ஸோ கவனித்து பார்த்தோம்னா சேம் லிரிக்ஸ் தான், பட் இந்த வாட்டி அங்கே ஃபுல்லாக வந்து பியானோ கார்ட்ஸ் தான் பார்த்திங்கன்னா இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை கொஞ்சம் அடுத்த லெவலில் போய் பார்க்கலாம். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட்டை பற்றி விக்கிபீடியாவில் இருந்து நான் என்ன பண்ணுறேன், கம்ப்ளீட்டாக ஒரு செட் ஆஃப் டெக்ஸ்ட்டை நான் என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து நாம் என்ன பண்ணுறோம், Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணிடுறோம். பட் என்ன விஷயம்னா எனக்கு இந்த கம்ப்ளீட் செட் ஆஃப் பேராஸ்லேருந்து ஒரு சில கீ பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா எனக்கு தேவை. ஸோ அப்போ எண்டில் நான் என்ன பண்ணுறேன், ஸ்டார்டிங்லேயே நீங்கள் கொடுக்கனாலும் கொடுக்கலாம், பட் நான் இப்போதைக்கு என்ன பண்ணுறேன், எண்டில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் சம் கீ பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம என்டர் கொடுத்துடலாம். ஸோ நம்ம பேஸ்ட் பண்ண கம்ப்ளீட் டெக்ஸ்ட்லேருந்து கீ பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்தாச்சு. இன்னும் சிம்பிளாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம டைப் பண்ணி இன்னும் சிம்பிளாகவும் பார்த்திங்கன்னா கெட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ அடுத்ததாக வந்து ஒரு VBA கோட் பார்த்திங்கன்னா தேவை. ஸோ எதை பேஸ் பண்ணினா யூனிக்கான வேல்யூஸை வந்து ஒரு லிஸ்ட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வேறு ஒரு ரேஞ்சில் பார்த்திங்கன்னா கொண்டு போய் வைக்கணும். ஸோ அப்போ அதை பேஸ் பண்ணி நமக்கு என்ன தேவைன்னா ஒரு VBA கோட் தேவை. ஸோ அப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த சேட்டை கொண்டு போகலாம். ஸோ அப்போ கோடு எப்படி தேவைன்னா யூனிக்கான வேல்யூஸை செலக்ட் பண்ண ரேஞ்சிலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வேறு ஒரு ரேஞ்சுக்கு பார்த்திங்கன்னா அதை மூவ் பண்ணி கொண்டு போகணும். மேபி ஒரு இன்புட் பாக்ஸ் மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும். ஜஸ்ட் நம்ம இதை என்டர் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ பர்ஃபெக்டாக பார்த்திங்கன்னா கோட் ரெடியாக இருக்குது. அண்ட் கீழே ஒரு சில யூசேஜ் டிஸ்கிரிப்ஷன்ஸும் பார்த்திங்கன்னா இருக்குது. ஜஸ்ட் நம்ம இந்த கோடை என்ன பண்ணலாம், காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு ஸோ எக்ஸலில் இங்கே ஒரு சில ரேண்டம் நம்பர்ஸ் இருக்குது. ஜஸ்ட் நம்ம Alt F11 கொடுத்து நம்மளுடைய VBA ஓப்பன் பண்ணிவிட்டு Ctrl+V கொடுத்து காப்பி பண்ண கோடை இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போது நம்ம மேக்ரோஸ் ஓப்பன் பண்ணி ரன் பண்ணும் போது பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே எக்ஸ்ட்ராக்ட் யூனிக் வேல்யூஸ் அப்படிங்கிற ஒரு இன்புட் பாக்ஸ் வந்தாச்சு. செலக்ட் த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ் டு எக்ஸ்ட்ராக்ட் யூனிக் வேல்யூஸ். ஸோ நம்ம எந்த ரேஞ்சில் இருந்து யூனிக்கான வேல்யூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ அப்போ அந்த ரேஞ்சை கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் ஓகே கொடுத்த கையோட எக்ஸ்ட்ராக்ட் பண்ண யூனிக்கான வேல்யூஸை எந்த ரேஞ்சுக்கு மூவ் பண்ணணும். ஸோ எனக்கு இந்த ரேஞ்சில் இல்லை இங்கே வச்சுப்போம், இந்த ரேஞ்சில் பார்த்திங்கன்னா தேவைன்னு கொடுத்துடலாம். ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுக்கும் போது அந்த யூனிக்கான வேல்யூஸ் மட்டும் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வேற ஒரு ரேஞ்சில் மூவ் ஆயாச்சு. ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா கவனிங்க, VBA கோட்ஸும் இல்லை பைத்தன் கோட்ஸ், உங்களுக்கு தேவையான கோட்ஸை இங்கே தாராளமாக நீங்கள் ஜெனரேட் பண்ணிக்க முடியும். இல்லை உங்ககிட்ட VBA கோட்ஸ் இருக்குது, பைத்தன் கோட்ஸ் இருக்குது, அது வந்து அதில் எரர்ஸ் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னும் போது அந்த கோட்ஸை இங்கே ப்ளேஸ் பண்ணியும் நீங்கள் தாராளமாக அதை என்ன பண்ணிக்க முடியும், கரெக்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து எனக்கு ஒரு ரெஸ்யூமே டெம்ப்ளேட் பார்த்திங்கன்னா தேவை. ஒரு மேனேஜ்மெண்ட் பொசிஷனுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ரெஸ்யூமே பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணணும். அதுக்கு ஒரு டெம்ப்ளேட் தேவை. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரு கொடுக்கலாம். பட் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நிறைய ரிக்வெஸ்ட் இருக்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி எரர் ஃபேஸ் பண்ணுறது உண்டு. ரீஜெனரேட் பண்ணுற ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இருக்கும். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ ரெஸ்யூமே கைடன்ஸ் பார்த்திங்கன்னா வந்தாச்சு. இன்னும் இது உங்களுக்கு எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட்டோட வேணும், இல்லை இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக வேணும், இல்லை அட்வான்ஸாக வேணும் அப்படின்னும் போது தாராளமாக நீங்கள் அந்த சேட்டை கண்டினியூ பண்ணி இன்னுமே உங்களுக்கு தேவையான விஷயத்தை ரிட்ரீவ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் பிராண்டை பேஸ் பண்ணி எனக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் எழுதி தேவை. ஓகே, ஸோ என்லெஸ் நாலேஜ் அப்படிங்கிறதுல பிராண்டெல்லாம் மென்ஷன் பண்ணி ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரு கொடுக்கலாம். ஓகே, ஸோ டிஸ்கிரிப்ஷன் ரெடி ஆயிடுச்சு. பட் இன்கேஸ் நமக்கு கீ பாயிண்ட்ஸ்லாம் தேவை, இல்லை வந்து இன்னும் சிம்பிளான வேர்ட்ஸில் தேவை, இல்லை இன்னும் ஒரு குறிப்பிட்ட 1000 வேர்ட்ஸ்குள்ளே வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நாம் இன்னுமே என்ன பண்ணலாம், நம்ம இந்த சேட்டை ஜெனரேட் பண்ணி நமக்கு தேவையான விஷயத்தை நாம் எடுத்துக்க முடியும். ஸோ ஃபைனலாக பார்த்தோம்னா வீடியோ கண்டென்ட்டுக்கெலாம் ஸ்கிரிப்ட் தேவை. ஒரு குறிப்பிட்ட டாப்பிக்கை பேஸ் பண்ணி ஸ்கிரிப்ட் தேவைன்னா அதையும் தாராளமாக நீங்கள் ஜெனரேட் பண்ணிக்க முடியும். பட் எக்ஸாம்பிள் காமிக்கலான்னு பார்த்தேன், பட் பார்த்தீங்கன்னா ரிக்வெஸ்ட் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு அந்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஜெனரேட் ஆகலை. பட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இன்னும் நிறைய விஷயங்களுக்கு நீங்கள் தாராளமாக இதை யூஸ் பண்ணி பார்க்க முடியும். மற்றபடி உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி ப்ரொடக்டிவாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பர்சனலான எந்த இன்ஃபர்மேஷன்ஸையும் வச்சு நீங்கள் சேட்டை பில்ட் பண்ண வேண்டாம். அண்ட் ஈவன் ஹார்ம்ஃபுல்லான கண்டென்ட்டை பேஸ் பண்ணியும் சேட்டை என்ன பண்ண வேண்டாம், பில்ட் பண்ண வேண்டாம். ஸோ இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.